ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் லக்ஷ்மி, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பேட்ரி ஷாப் வச்சுட்டு தான் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகள் ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு இவங்க சின்னதாக பேக்கரி வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் ஹஸ்பண்ட் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அந்த பொண்ணு இவங்க நல்லபடியாக படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுவும் அவங்க அப்பாவுடைய பேச்சு கேட்டு அவங்க திருமணம் பண்ணிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருக்கட்டுங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க. ஸோ இவங்க அண்ணாவும் இவங்களும் தான் பேக்கரி நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், ஜாதியெலாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா அனுப்பிரியா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ இதில் இந்து மதத்துலேயே எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ஸ் ஸ்கூல் சொந்தமாக வச்சு சின்னதாக நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கும் படிச்சுட்டு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க விருதுநகரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சொந்த தாய் மாமன் தாங்க இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டாங்க. இதனால் இவங்களுடைய அம்மாவும் இவங்களோட பேசுதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தாங்க. பையனுக்கு இப்போ தான் 5 வயசு ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சிக்கிறவராக இப்போ வரக்கூடியவராவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வசதியெல்லாம் பெருசாக இருக்கணும்லாம் இல்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், என்னோடய குழந்தையும் என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா என்னுடைய முதல் கணவர் ஏற்கனவே எனக்கு முன்னாடியே திருமணமாகி அவங்களுக்கும் 2 குழந்தையோடு இருந்திருக்காங்க. என்னை தெரியாமல் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.